ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக கடலூரில் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்த 7 பேரில் 4 பேரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே 4வது நாளாக போராட்டம் தொடர்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது கடலூர் செய்தியாளர் தேவநாதன். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் கடலூர்ல மாணவ மாணவிகள் மற்றும் முகநூல் நண்பர்கள் நடத்திய இந்த போராட்டம் மிக கடுமையடைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நேற்று வரை மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போராட்டம் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக அந்த மஞ்சக்குப்பம் மைதானம் மிகவும் சேரும் சகதியாக மாறியது. அதனைத் தொடர்ந்து இங்கு கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு இந்த போராட்டம் மாற்றப்பட்டுள்ளது. மேலும் கடலூரில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த 7 பேரில் 4 பேரில் மிகவும் கவலைக்கிடமானதை தொடர்ந்து அவர்கள் அந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டு விட்டனர். இன்று தற்போது இந்த தலைமை தபால் நிலையம் அருகில் இந்த மாணவ மாணவிகள் மற்றும் முகநூல் நண்பர்களுடைய போராட்டம் மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது இங்கு நமது போராட்ட களத்தில் உள்ள ஒரு பெண் இருக்கிறார். அவர் இந்த போராட்டத்தை குறித்து என்ன கருத்து சொல்கிறார் என்பதை குறித்து பார்க்கலாம். நாங்க இங்க 3 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது 4வது நாளா இந்த போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்குது. வாடிவாசல்ல காலையை எப்ப அவிழ்த்து விட்டு எங்க காலையர் கூட்டம் அதை அடுக்கிறாங்களோ அது வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும். இந்த தீர்ப்பு நீங்க வழங்குறதா இருந்தா நிரந்தர தீர்வு மட்டுமே இருக்கணும். தற்காலிக தீர்ப்பு எங்களுக்கு தேவையில்லை. அது வரைக்கும் எங்க போராட்டம் தொடரும். அதாவது வாடிவாசல்ல காளைகளை திறந்து விடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என கடலூரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். கடலூரில் இருந்து எஸ். தேவநாதன்.